ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா முறுமுறுன்னு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைனா சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கெலாம் சைடிஷாக கூட செய்யலாம். வெண்டைக்காய் குறுக்குறே எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா பிஞ்சு வெண்டைக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணியில் நல்லா அலசிட்டு அதோடைய ஈரத்தில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் வெண்டைக்காய் இருந்தால் 2ஆக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது சின்ன சின்னதாக வகுந்து எடுத்துக்கலாம். ஒரு வேளை சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா டைரெக்டாகவே பெருசாக வகுந்து வச்சுக்கலாம். இது வந்து விதைகளை வந்து எடுத்துட்டும் செய்யலாம், எடுக்காமலும் செய்யலாம். விதைகளை எடுக்கிறது ரொம்பவே நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் விதைகளை வேஸ்ட் ஆக்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து அந்த விதைகளோடய சேர்த்து தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், எல்லா வெண்டைக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி காஷ்மீர் ரெட் சில்லி போட்டிருக்கிறதுனால நல்லா கலராக இருக்கும், காரம் அவ்வளோவா இருக்காது. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன், ஏன்னா காஷ்மீர் ரெட் சில்லியில் காரம் இருக்காது. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன சைஸ் லெமனை 2ஆக கட் பண்ணி அதில் பாதி அளவுக்கு ஜூஸை மட்டும் நான் பிரிஞ்சு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த இந்த எல்லா பொருட்களையுமே நல்லா வெண்டைக்காயெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இது பிசையும் போதே நல்லா அந்த மீன் ஃப்ரை பண்ணுறதெல்லாம் மசாலா ரெடி பண்ணோம்ல, அந்த வாசனை நல்லா வீடு ஃபுல்லாக கமகமன்னு அடிக்கும். இப்போது நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலை மாவும் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துருக்குறேன். இந்த மாவு சேர்க்குறதுக்கு அளவெல்லாம் கிடையாது. நான் இப்போ 1/4 கிலோ அளவுக்கு 4 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு மாதிரி சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா வந்து தேவைக்கிறப்ப லைட்டாக அந்த மாவு வந்து ஒட்டாத மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் அதிகமாக தண்ணி தெளித்து கொலன்னு பிசைஞ்சிடக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம சேர்த்த அரிசி மாவு, கடலை மாவு அப்படியே வந்து ஈரம் இல்லாமல் பச்சை பச்சையாகவும் தெரியக்கூடாது. இந்த அளவுக்கு வந்து கோட்டாயிருக்கணும். ஒரு வேளை வந்து உங்களுக்கு இதுக்கும் கம்மியான மாவு நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெயை சூடு பண்ணி மிதமான ஹீட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற வெண்டைக்காயை இது கூட வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா சீக்கிரம் வெளியில் இருக்கிற அந்த மாவெல்லாம் கரிஞ்சிடும். ஆனால் நமக்கு வெண்டைக்காய் வந்து முறுமுறுன்னு ஆயிருக்காது. கம்மியான ஹீட்லேயே சேர்த்துட்டனால எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு நல்லா பொறுமையாக வேகட்டும். அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருங்க. நல்லா இது முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். நம்ம வெண்டைக்காவை பார்க்கும்போதே தெரியும், அந்த வெண்டைக்காவோடைய பச்சை நிறமெல்லாம் மாறிட்டு நல்லா சுருங்கி அந்த மேலே இருக்கிற மாவெல்லாம் வந்து நல்லா முறுமுறுப்பாக வந்து வெந்து வரும். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இது அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொன்ன இந்த அளவுகளோட கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதை நார்மலாக நம்ம அப்படியும் சாப்பிடலாம், இல்லைனா வந்துட்டு நம்ம சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கூடலாம் தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காவில் இருக்கிற வளவளப்பு தன்மை சுத்தமாக தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதுதான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.